எம்.எஸ். சுவாமிநாதன் ஒரு தமிழர். கிரீன் ரெவல்யூஷன் பார்க்கும்போது ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா அப்படின்னு தான் இவர் சொல்லுவோம். பொதுவாக வந்து ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் என்று அழைக்கப்படுபவர் நார்மன் எர்னஸ்ட் போர்லாக். நார்மன் எர்னஸ்ட் போர்லாக் ஒரு யூஎஸ்ஏக்காரர், அமெரிக்கர். அவர் தான் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு மொட்டையாக கொடுத்தா அவர் தான். பசுமை புரட்சியின் தந்தை நார்மன் எர்னஸ்ட் போர்லாக், யூஎஸ்ஏக்காரர். அவர் இந்தியாவுக்கு வரும்போது அவர் கூட வந்து இருந்து பணி செய்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். எம்.எஸ். சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து ஏற்கனவே கேள்வி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. தரமணியில் இருக்குது எக்ஸாக்டாக. சரி, கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி, அது நம்ம மேலே ஃபுல்லாக என்ன பேசுகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியனைசேஷன், இண்டஸ்ட்ரி, கம்ப்ளீட்டாக இண்டஸ்ட்ரின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நான் இன்னொரு உண்மை நேற்று என்ன பார்த்தோன்னா, செக்டார்ஸை பிரிக்கும்போது பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி செக்டார்ஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். பிரைமரி செக்டார் அக்ரிகல்ச்சர், ரெண்டாவது வந்து இண்டஸ்ட்ரியல் அல்லது அந்த மேனுஃபேக்சரிங் செக்டார் அப்படின்னு பார்த்தா அதற்கு ரா மெட்டீரியல் வேண்டும். அந்த ரா மெட்டீரியல் எங்கேருந்து தான் வருதுன்னா அக்ரிகல்ச்சர் இருந்தால் தான் என்ன ஆகும், ரா மெட்டீரியல் வரும். ரெண்டாவது பிளானில் இவங்க வந்து அந்த தப்பும் பண்ணுறாங்க. முழுக்க ஃபோக்கஸ் எங்கே போகுதுன்னா இண்டஸ்ட்ரிக்கு போகுது. ரெண்டாவது இங்கே அதான் சொன்னேன் 56 இந்த ஆக்ட் வந்த பிறகு நிறைய துரித தொழில்மயமாதல்னு தொழிற்சாலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் தொழிற்சாலை மட்டும் போதுமா அப்படின்னா, தொழிற்சாலைக்கு ரா மெட்டீரியல் வேண்டும் அப்படின்னா நமக்கு எது கண்டிப்பாக மிக முக்கியம்னா அக்ரிகல்ச்சர் வந்து முக்கியம். அக்ரிகல்ச்சர்லேருந்து ரா மெட்டீரியல் இல்லைன்னா அடுத்தது மேலே இருக்கிற அந்த காட்டனோ ஜூட் இண்டஸ்ட்ரி எதுவுமே என்ன ஆகாது, ரன் ஆகாது. அந்த இந்தியா வந்து தெளிவாக புரிஞ்சுக்குது. செகண்ட் பிளானுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளான்லேருந்து கண்டிப்பாக கண்ணை மூடி என்ன சொல்லிடுதான்னா ஃபோக்கஸ் வாஸ் கிவன் ஆன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும், விவசாயத்தை வந்து விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க ஃப்ரம் தேர்டு 5 இயர் பிளான். சரி, என்ன இருக்குது, பசுமை புரட்சி கிரீன் ரெவல்யூஷன் ரெஃபர்ஸ் டு டெக்னாலஜிக்கல் பிரேக் த்ரூ இன் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் ப்ராக்டிஸ். இது என்ன, இப்போது நம்ம வந்து விவசாயம் பண்ணுறோம், விவசாயத்தில் வந்து அந்த பழமையான தொட்டு நம்ம பண்ணக்கூடிய அந்த முறைகளே இல்லாமல் இங்கே என்ன பண்ணுறது, மாடர்ன் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை வந்து புகுத்துவது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். எக்ஸாக்டாக இதுலேயும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸை வந்து இங்கே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான். டெக்னாலஜியை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய கலப்பின வகைகள் ஹைப்ரிட் வெரைட்டிஸ் வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ லைனாக பார்த்துடலாம் என்னென்ன ஆகுது. டியூரிங் 1960s த ட்ரெடிஷ்னல் தொட்டு இந்தியாவில் நடந்த அந்த ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சுரல் ப்ராக்டிஸ் வேர் கிராஜுவலி ரீப்ளேஸ்ட் பை மாடர்ன் டெக்னாலஜி அண்ட் அக்ரிகல்ச்சுரல் ப்ராக்டிசஸ் இன் இந்தியா. are gradually replaced by modern technology and agricultural practices. தொட்டு இருந்த அந்த முறைகள், மாட்டை வச்சு தான் அந்த ஏர் உழுவது அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு பதிலாக மிஷின்ஸ் கொண்டு வருவது, அது இதுன்னு நிறைய விஷயங்கள் 1960s என்ன ஆயிடுச்சு, அது வந்து மாற ஆரம்பிக்குது. அடுத்தது இனிஷியலி த நியூ டெக்னாலஜி வாஸ் ட்ரைட் இன் 1961 as pilot project in 7 districts. It was called as high yielding varieties program. high yielding இது புரியுதில்ல, இப்போது நம்ம புதுசாக ஒரு வகையை உருவாக்கணும் அப்படின்னா அந்த வகை என்ன பண்ணலான்னா, ஒருவேளை வந்து அது பெஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும், பூச்சி வந்து அதை வந்து அரிக்காத ஒரு வகையாக உருவாக்கலாம், அல்லது வந்து ஃபெமைன் ரெசிஸ்டன்ட், ட்ரஃப்ட் ரெசிஸ்டன்ட், எப்படி வேண்டுமானாலும் வெரைட்டிஸ் அந்த விதைகள் வந்து உருவாக்குவது சாத்தியம். இங்கே எந்த மாதிரி விதைகள் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னா ஹை ஈல்டிங், அதிக மகசூல். முன்னாடி வந்து ஒரு விதை ஒரு ஏக்கருக்கு வந்து 1 டன்னு தான் கொடுத்தது அப்படின்னா இது 1 டன்னை விட அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான விதைகளை தான் கொண்டு வராங்க. கிரீன் ரெவல்யூஷன் என்கிற விஷயமே எதுக்குள்ளே தான் இருக்குன்னா இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ்குள்ளே தான் இருக்குது. அடுத்தது அச்சீவ்மெண்ட் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் என்னதான் வந்து இதை அச்சீவ் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தா, the major achievements of new strategy was to boost the production of major cereals with wheat and rice. இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க, இந்த வீட் ரைஸ் ரெண்டையும் வந்து அதனுடைய உற்பத்தி அதிகமாக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இதில் ரைஸை விட வீட்டு தான் என்ன இருக்குன்னா ரொம்ப அதிகமாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்தியா வாஸ்
டிபெண்டிங் ஆன் யூஎஸ் ஃபார் ஃபுட் கிரெயின். இந்த பாயிண்ட்டை வந்து மிக முக்கியம். என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கப்பல் கப்பலாக என்ன இருக்கும், அங்கேருந்து கோதுமை வந்து இந்தியாவுக்கு வந்துன்னு இருக்கும். கப்பல் கப்பலாக கோதுமை. இந்தியாவில் ஏற்கனவே வந்து விவசாயிகள் தான் கவுண்ட் அதிகம், மேஜர் பார்ட் ஆஃப் பாப்புலேஷன் விவசாயத்தில் தான் இருக்குது அப்படின்னு நாம் பார்த்தாலும், இந்தியர்கள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்தியாவில் உற்பத்தி ஆச்சா, தன்னிறைவு அடைந்திருந்ததா அப்படின்னு பார்த்தா இந்தியா வந்து தன்னிறைவு அடையலை. அது என்ன பண்ணின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏவை தான் நம்பின்னு இருக்கு. யூஎஸ்ஏல இருந்து தான் என்ன ஆகுது, கப்பல் கப்பலாக இந்த கோதுமை இந்தியாவுக்குள்ள வந்து இருந்துச்சு. இந்தியா வாஸ் டிபெண்டிங் ஆன் யூஎஸ்ஏ ஃபார் தி ஃபுட் கிரெயின். The US by using public law 480 PL 480 exported wheat to India. Indians were waiting for ships to ship their food. Ship their food na என்ன, ship பண்றதுன்னா என்னது, ஷிப்பிங். ஒரு ஜூஸ் இருக்குது, ஒரு ஸ்டாப் போட்டு நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா ஷிப்புன்னு சொல்கிறது. இந்தியர்கள் இங்கே தெளிவாக பாருங்கள் என்ன கொடுத்துருக்கேன் இந்த லைன். இந்தியன்ஸ் வேர் வெயிட்டிங் ஃபார் த ஷிப்ஸ், யூஎஸ் ஷிப்ஸ். இது வேறையா கொடுத்துருச்சா? இந்தியன்ஸ் வேர் வெயிட்டிங் ஃபார் த ஷிப்ஸ் டு ஷிப் தேர் ஃபுட். ஆன் தி அதர் ஹேண்ட் இந்தியா லாஸ்ட் லாட் ஆஃப் மினரல்ஸ். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா கிடையாது. அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியா வந்து இதற்கு மாற்றாக நிறைய மினரல்ஸ் எல்லாம் வந்து யூஎஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு கண்டிஷன். யூஎஸ் குட் ஸ்ட்ராட்டஜிக்கலி எக்ஸ்ப்ளாய்ட் இந்தியன் மினரல் ரிசோர்சஸ் அட் சீப்பஸ்ட் price for manufacturing missiles and weapons, which gave opportunity for larger US youth and largely contributed to US GDP. But now India is food surplus, exporting food grains to யூரோப்பியன் கண்ட்ரிஸ். இது தெளிவாக என்ன இருக்குன்னா, அவங்க சாப்பாடு கொடுத்தாங்க, அந்த ஃபுட்டுக்கு பதிலாக இந்தியா என்ன பண்ணியிருக்குன்னா நிறைய மினரல்ஸ் வந்து அவர்களுக்கு வந்து பதில் கொடுத்துருக்கு. இதை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவுடைய மினரல்ஸை வந்து யூஎஸ்ஏ எக்ஸ்ப்ளாய்ட் தான் பண்ணியிருக்கு அட் சீப்பஸ்ட் ப்ரைஸு. அதை யூஸ் பண்ணி மிசைல்ஸ் வெப்பன்ஸ் எல்லாம் உருவாக்குனாங்க. இந்த அமெரிக்காவில் வந்து இளைஞர்களுக்கு நிறைய வேலை உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ரிசோர்ஸை வச்சுன்னு. பத்தாததுக்கு அது என்னவும் பண்ணிச்சுன்னா யூஎஸோட ஜிடிபிக்கும் வழிவகுத்தது அப்படின்னு இருக்கு. இதே போல் தான் ஒரு முறை என்ன ஆகும்னா, அங்கேருந்து கப்பல் கப்பலாக வரும்போது இந்த 1966 67 போல் அப்போவே என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு இந்த முறை என்ன பண்ணுங்க, உங்களுடைய கடற்கரையில் இருக்கக்கூடிய மண்ணை வந்து திருப்பி அனுப்புங்க அப்படிங்கிறாங்க கப்பலில். கடற்கரையில் இருக்கக்கூடிய மண் எதுக்கு வந்து அனுப்பணும்? அப்போ இந்திரா காந்தி அம்மையார் வந்து இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரு, மண் எதுக்கு கேட்குறாங்க, மண் இல்லாமலாம் இருக்காங்க யூஎஸ்ஏல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவங்களுக்கு டவுட் வந்து என்ன அந்த மண்ணில் என்ன இருக்குது, எதுக்கு அவங்க கேட்குறாங்க, அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த மண்ணை ரிசர்ச் பண்ணால் தான் தெரிய வருது, மண் ஃபுல்லாக என்ன இருக்குது, தோரியம் கொட்டி கிடக்குது. அந்த தோரியமுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மண்ணை வந்து கேட்டாங்க. அதன் பிறகு இந்தியா கொஞ்சம் தெளிவாயிட்டு அதனுடைய கடற்கரை மணல் வந்து கொடுக்கல, எந்த நாட்டுக்குமே வந்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல. பத்தாததுக்கு இந்தியாவிலேயே வந்து கல்பாக்கம் ரிசர்ச் சென்டரில் தோரியம் யூஸ் பண்ணி எப்படி வந்து கரண்ட் ஜென்ரேட் பண்ணுறது. பொதுவாக எல்லா பவர் பிளான்ட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுனா யுரேனியம் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. இங்கே வந்து கல்பாக்கம் மினி ரியாக்டர், காமினி ரியாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தோரியம் யூஸ் பண்ணி பண்ண முடியுமா, அது இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து இதாகல, ரிசர்ச்சில் தான் அந்த இது வந்து பண்ணின்னு இருக்கோம் தோரியம். ஏன்னா இப்போது நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு நம்ம யுரேனியம் அப்படின்னு சொல்லும்போது யுரேனியம் வந்து வெளிநாடுகளில் இருந்து தான் என்ன பண்ணின்னு இருக்கோம், அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம், என்ரிச்டு யுரேனியம் வாங்குகிறோம். இந்தியா கிட்ட என்ன கிடையாது, யுரேனியமும் சொல்கிற அளவுக்கு இல்லை. அந்த யுரேனியத்தை எப்படி என்ரிச்டு யுரேனியமாக மாற்றணும் அப்படிங்கிறதும் இந்தியா கிட்ட இல்லை. யுரேனியம் பொதுவாக வந்து 238 அதனுடைய மேலே இருக்கக்கூடிய மாஸ் நம்பர் 38, 235ன்னு மாற்றக்கூடியது வந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியம். அது வந்து யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, கனடான்னு வந்து இந்த மாதிரி நாடுகள் இடத்திலிருந்து வாங்கின்னு இருக்கோம். சரி, அடுத்தது இங்கே பார்த்தோம், இங்கே என்ன இருக்குன்னு வந்து பார்த்தோம், இந்தியாவுடைய கண்டிஷன் அப்போ எப்படி இருந்தது. சாப்பாட்டுக்காக அந்நிய நாட்டை வந்து நம்ம பார்த்துன்னு இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன். அடுத்தது கிரீன் ரெவல்யூஷன் வாஸ் கன்ஃபைன்டு ஒன்லி டு ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ், high yielding variety cereals, mainly rice, wheat, maize and jowar.
என்ன பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வந்து அந்த ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் எதில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? 4 விஷயங்கள்ல தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆயில் சீட்ஸில் இருந்துச்சா, காட்டனில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா அப்படின்னா அதுலலாம் இல்லை. இந்த 4 விஷயங்கள் தான் இங்கே இந்த புது வகை சீட்ஸை உருவாக்குனது. இந்த ரைஸில், வீட்டில், மெய்ஸ் அண்ட் ஜோவர். அடுத்தது அதாவது அக்ரிகல்ச்சர் எல்லாத்துலேயுமே கொண்டு வந்துடல, பர்டிகுலராக ஒரு 4 கிராப்ஸில் மட்டும்தான் இருக்குது. தி ஸ்ட்ராட்டஜி வாஸ் மெயின்லி டைரக்டட் டு இன்க்ரீஸ் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் கமர்ஷியல் கிராப்ஸ் ஆர் கேஷ் கிராப்ஸ் சச் as sugarcane, cotton, jute, oil seeds and potatoes. The strategy was mainly directed to increase production of ஆனால் இதுலேயும் நீங்கள் தெளிவாக பார்த்தா ரைஸ், வீட்டு இந்த இதில் தான் என்ன இருக்குது, ஹை ஈல்டிங் வெரைட்டி இருக்குது. ஹை ஈல்டிங் வெரைட்டி கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு சுகர் கேன்லேயோ காட்டன் ஜூட்லலாம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகலை. பிற்காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா இந்த காட்டனில் வந்து ஒரு வெரைட்டியை உள்ளே கொண்டு வந்தாங்க. காட்டனில் பிடி காட்டன் அப்படின்னு வந்து ஒரு வெரைட்டி கொண்டு வந்தாங்க. பெசிலஸ் துரிஜெனிசிஸ் என்கிற ஒரு பாக்டீரியாவுடைய ஒரு பார்ட் எடுத்து அதை இந்த காட்டன் சீடுக்குள்ளே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி பிடி அப்படின்னு வந்து கொண்டு வந்தாங்க. அது பெஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக ஒரு வெரைட்டியை வந்து உருவாக்குனாங்க. பிடி காட்டனை தொடர்ந்து பிடி பிரிஞ்சால் அப்படின்னும் வந்து பிற்காலத்தில் தான் வந்தது. பிடி பிரிஞ்சால் என்ன பண்ணிடுச்சுன்னா கோர்ட் வந்து கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுன்னு வந்து அது தடை செய்தது. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம என்ன பண்ணுறோம், காட்டன் எப்படியோ நம்ம சாப்பிட போகிறதில்ல, வெளியே தான் போடணும், பிரச்சனை இல்லை. ஆனால் பிரிஞ்சாலில் புழு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடி உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணால் புழு வரல. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே பாக்டீரியாவை சாப்பிட்டுன்னு இருக்கோம். பாக்டீரியா சாப்பிட்ற பட்சத்தில் அதோடைய சைடு எஃபெக்ட் என்ன ஆகும்னா உடனடியாக அந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாது, அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் தான் என்ன ஆகும், அதனுடைய பாதிப்புகள் வரும்னு சொல்லிட்டு கோர்ட் என்ன பண்ணிடுச்சு, பிடி பிரிஞ்சாலை வந்து பேன் பண்ணியிருக்கு. அதாவது ஹை ஈல்டிங் வெரைட்டி கண்டிப்பாக வந்து கேஷ் கிராப்ஸில் கொண்டு வரல, சுகர் கேன்லலாம் இல்லை. அடுத்தது பெர் ஹெக்டார் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஆல் கிராப்ஸ் ஹேட் இன்க்ரீஸ்டு டியூ டு பெட்டர் சீட். இங்கே வந்து பெட்டர் அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய அந்த சீட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதன் காரணமாக என்ன ஆயிடுச்சுன்னா பெர் ஹெக்டார் ஒரு ஹெக்டாருக்கு வந்து ஏற்கனவே கிடைச்ச அந்த ப்ரொடக்ஷன் வந்து இப்போ என்ன இருக்குது, கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது கிரீன் ரெவல்யூஷன் ஹேட் பாசிட்டிவ் எஃபெக்ட் ஆன் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். கிரீன் ரெவல்யூஷன் என்ன பண்ணிச்சுன்னா இதனால் வந்து இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்க்குறோம். விச் மேனுஃபேக்சர்டு அக்ரிகல்ச்சுரல் டூல்ஸ் லைக் டிராக்டர்ஸ், என்ஜின், ட்ரெஷர்ஸ், பம்பிங் செட்ஸ், இதெல்லாம் வந்து அந்த விவசாயத்துறைக்கு தேவைப்பட்ட அந்த பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கூட என்னாச்சு, இப்போ மாடர்ன் டெக்னாலஜிக்கு வந்து மூவ் பண்ணாங்க, ட்ரெடிஷ்னல் மெத்தடை விட்டு மாடர்ன் மெத்தட்ஸ்க்கு போனாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதன் காரணமாக இண்டஸ்ட்ரீஸும் என்ன ஆச்சு, பூம் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது கிரீன் ரெவல்யூஷன் ஹேட் brought prosperity to rural people. இது எப்படி ரூரல் பீப்புள்னா, முன்னாடி என்ன பண்ணாங்க, கம்மியான ஒரு மகசூல் இருந்தது, இப்போ அதிக மகசூல்னா அதிகமாக காசு இருக்கும். had brought prosperity to rural people. Increased production had generated employment opportunity for rural masses. நிறைய உற்பத்தி ஆகிற காரணத்தினால் என்ன ஆகுது, நிறைய வேலை வாய்ப்புகளும் வந்து அங்கே உருவாக்கப்பட்டது. டியூ டு திஸ் தேர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹேட் இன்க்ரீஸ்டு. பசுமை புரட்சியின் காரணமாக ஃபைனலாக பார்த்தா நம்மளுடைய எய்மே இதுவாக தான் இருக்கும், அவர்களுடைய வாழ்க்கை தரம் என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டியூ டு மல்டிபிள் கிராப்பிங் அண்ட் மோர் யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் டிமாண்ட் ஃபார் லேபர் இன்க்ரீஸ்டு. மல்டிபிள் கிராப்பிங்னா என்னது, அந்த பயிர் செய்வது வந்து வருஷத்துக்கு 2 முறை தான் பயிர் பண்ண முடியுதுன்னா இப்போ என்ன பண்ணுறாங்க, 3 முறை 4 முறைன்னு பண்ணுற அளவுக்கு பண்ணுறாங்க. மல்டிபிள் கிராப்பிங் உருவாக்குற பட்சத்தில் என்ன ஆகுது, அவர்களுக்கு தொடர்ந்து வேலை வாய்ப்பு கண்டிப்பாக லேபருடைய டிமாண்ட் வந்து அங்கே தேவைப்படுது. அண்ட் மோர் யூஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸும் அதிகமாக யூஸ் பண்ணுற காரணத்தினால் அந்த மண்ணுக்கு என்ன இருக்குன்னா, அதுக்கு தேவையான நியூட்ரியன் மண்ணுக்கு கொடுத்துட்றோம். அந்த மண்ணில் நியூட்ரியன் கிடைச்சிடுச்சு, அந்த பிளான்ட் என்ன பண்ணோம், அதனுடைய வளர்ச்சிக்கு வந்து அந்த ஃபெர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணின்னு கிராப்பை வந்து நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு. மல்டிபிள் கிராப்பிங், ஃபெர்டிலைசர்ஸ் அதிகமாக, இதுவும் முக்கியம். க்ரீன் ரெவல்யூஷனில் கண்டிப்பாக என்ன கிடையாது, சும்மா ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் மட்டும் போடல, ஃபெர்டிலைசர்ஸ் வந்து அங்கே அதிகமாக கண்டிப்பாக தேவைப்பட்டு இருக்குது. ஃபெர்டிலைசர் இல்லாமல் என்ன பண்ண முடியாது,
இந்த ஹைல்டிங் வெரைட்டிஸ்லேருந்து நம்ம வந்து மகசூல் எடுப்பது, ஹார்வெஸ்ட் பண்ணுறது எல்லாம் சாத்தியம் இல்லை. அதுக்கு நிறைய ஃபெர்டிலைசர், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் இங்கே தான் வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் ஆகுது. அடுத்தது ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் வேர் ப்ரொவைடட் பை பேங்க்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. தீஸ் பேங்க்ஸ் provided loans to farmer on easy terms. அவர்களுக்கு விவசாயம் செய்வதற்கு வந்து காசு தேவைப்படுது, கடன் வாங்குவதற்குன்னா இருக்குன்னா பேங்க் வந்து அந்த கடன் வசதிகள், கூட்டுறவு வங்கிகள் வந்து கடன் என்ன பண்ணியிருக்கு, கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த காசு கண்டிப்பாக வந்து ஒரு விவசாயி அப்படின்னா ஒரு சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது அவர் நிறைய இருக்கு அங்கே வேலைகள் அவருக்கு. அந்த இடத்த வந்து என்ன பண்ணணும், ப்ளவ் பண்ணணும், உழுதலுக்கு வந்து ஒரு டிராக்டரை கூப்பிட்டுன்னு வரணும், அது காசு கொடுக்கணும், விதைகள் வாங்கணும், நடனம், எல்லாத்துக்குமே என்னன்னா காசு ஒரு கம்மியான காசு தான், ஒரு 5000 ரூபாய் தேவைப்படும். அந்த 5000 ரூபாய் அவருக்கு அந்த பீரியடில் கிடைக்கலன்னா என்ன ஆகிடும், அவரால் தொடர்ந்து பயிரே பண்ண முடியாமல் போயிடும். ஒரு 10 நாள் தள்ளி போச்சுனாலும் அந்த சீசனே அவருக்கு என்ன ஆகிடும், வேஸ்ட்டாக போயிடும். The new agricultural strategy was also called by various means: modern agricultural technology, seed, fertilizer, water technology, or simply green revolution. வெவ்வேறு பேர்களில் வந்து இதை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வீக்னஸ் ஆஃப் green revolution. இந்தியன் அக்ரிகல்ச்சர் வாஸ் ஸ்டில் எ கேம்பிள் ஆஃப் மான்சூன். இது என்னது, இன்னைக்கு வரைக்கும் கூட என்ன ஆகுதுன்னா, ஃபைனலாக எல்லாமே பண்ணிட்டார் விவசாயி, எல்லாம் செய்த பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக அவர் கடைசியாக அந்த கிராப் வந்து ஒரு 3 மாதம் இருக்க போகுதுன்னா 3வது மாதத்தில் ஒரு மழை பெய்யணும்னு இருக்கும். அந்த மழை பெய்யலை அப்படின்னா என்ன ஆகிடும்னா, அவர் பயிர் செய்த அந்த மொத்த கிராப்ஸும் கண்டிப்பாக வந்து வீணாக போயிடும். அதுக்கு தான் இங்கே வந்து சூதாட்டமாக கேம்பிள் ஆஃப் மான்சூன். அந்த ஒரு வேளை வந்து மழை பெய்வது போயிடுச்சுன்னா அவர் ஃபஸ்ட்டு நடவும் முடியாது, நட்டது ஃபைனலாக வந்து ஒரு ஹார்வெஸ்ட் மகசூல் எடுக்க முடியுமானா அதுவும் வந்து ஒரு கேள்விக்குறியாயிடுது. மான்சூன் வந்து மிக முக்கியமாக இருக்குது. நம்ம எல்லாமே பண்ணிட்டோம், ஆனாலும் மழை பெய்யல அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து வேஸ்ட் ஆகிடுது. இதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு படிச்சிங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு ஒன்று பார்ப்போம், மறைமுக வேலையின்மை. அதாவது இங்கே அதில் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இது யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 14-15 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 14 டேஷ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட். இப்போ சமச்சீர் புக்ஸ்லேயும் இந்த பாயிண்ட் இருக்குது. டிஸ்கைஸ்டு, DISGUISED அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஒருத்தர் இங்கே என்ன பண்ணுறாருன்னா, மொத்தமாக வந்து வேலை பண்ணியிருக்காரு, பண்ண பிறகு ஃபைனலாக என்ன ஆகணும், அவருக்கு அவுட்புட் வரணும். ஆனால் இங்கே மழை பெய்யல அது இதுன்னு சொல்லிட்டு என்ன ஆகிடும், அவருடைய கிராப்ஸ், அல்லது ஒரு வேளை மழை அதிகமாக பெஞ்சால் கூட என்ன ஆகிடும், கிராப்ஸ் மொத்தமாக கெட்டு போகும். இதன் காரணமாக அவருக்கு என்ன ஆகுதுன்னா, அவர் வேலை செய்தார் ஆனாலும் ஃபைனலாக ப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்னா அதுதான் டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு கொண்டு வந்துடுறோம். விவசாயிகள் இருக்கிறதுலே உண்மையிலே பாவம் அப்படின்னு தான் சொல்லணும். அவர்கள் செய்தாலும் ஃபைனலாக என்ன ஆகிடும், அவுட்புட் அப்படிங்கிறது எல்லா பீரியட்லேயும் ஒழுங்காக வராது. அதுக்கு வந்து சில முயற்சிகள் கவர்மெண்ட்டும் எடுத்திருக்கு, கிராப் இன்சூரன்ஸ் அது இதுன்னு இருக்குது, அது ஒழுங்காக கிடைத்தா நல்லது அவர்களுக்கு. அடுத்தது, தி ஸ்ட்ராட்டஜி நீடட் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் இன் சீட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், வாட்டர். இதெல்லாமே என்ன ஆகுதுன்னா, அதிக மகசூல் வேணும்னா கண்டிப்பாக என்ன வேணும், ஃபெர்டிலைசர் அங்கே வந்து போட்டே ஆகணும், பூச்சிக்கொல்லிகள், பெஸ்டிசைட்ஸ் வேணும், தண்ணீரும் என்ன ஆகுது அந்த இடத்துல அதிகமாக வந்து தேவைப்படுது. இந்த டயக்ராம் பார்க்கலாம். The income gap between large marginal and ஸ்மால் ஃபார்மர்ஸ் ஹேட் இன்க்ரீஸ்டு. இன்கம் கேப் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட என்ன இருக்குன்னா, ஒரு பெரிய நிலம் வச்சுன்னு இருக்கார், பல ஏக்கர் இருக்குது அவர்கிட்ட, ஒரு 10 ஏக்கரில் அவர் விவசாயம் பண்ணுறாருன்னா அவர் என்ன பண்ண முடியுது, அவரால் மாஸ் ப்ரொடக்ஷன் நடந்திருக்கும், அவர் வந்து அதிகமாகவே சம்பாதிச்சிருப்பார். இந்த மார்ஜினல் ஸ்மால் ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுவாக இருக்கட்டும் ஒரு பல்க் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நீங்கள் ஹோல்சேலில் போயிட்டு ஒரு கடையில் ஏதாவது வாங்குறீங்கன்னா, ஹோல்சேலில் என்ன ஆகும், உங்களுக்கு சீப்பான ஒரு அமௌண்ட்லேயே நீங்கள் அந்த பொருளை வாங்க முடியும். ஆனால் நீங்கள் வந்து கம்மியாக என்ன பண்ணுறீங்க, 1, 2ன்னு வாங்கும்போது அந்த ரேட் வராது. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் ரெவல்யூஷன் என்ன பண்ணிடுச்சுன்னா, அந்த லார்ஜ் ஃபார்மர், பெரிய இடத்த வச்சுன்னு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து ஒரு பெரிய இன்கம் அப்படிங்கிற மாதிரி தான் உருவாக்கி இருக்கு, மற்றவர்களுக்கு அவ்வளோ இல்லை. அதாவது இன்கம் கேப் என்ன இருக்கு, அந்த இடத்துல வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இதுக்கும் வந்து பல காரணங்கள் இருக்கு, ஏன் வந்து அந்த அளவுக்கு லேண்ட் இல்லாமல் போச்சு அப்படின்னு பார்த்தா,
நிறைய குழந்தைகள் இருக்கும்போது ஒரு விவசாயிக்கு 10 பேர் இருந்தால் அது என்ன ஆகும், அந்த லேண்ட் வந்து 10 பார்ட்டாக பிரியும். மறுபடியும் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த 10 ஏக்கர் 10 பேர்கிட்ட போனால் ஒவ்வொரு ஏக்கராக இருக்குது. அவர்களுடைய குழந்தைகள் கொடுக்கும்போது அது எல்லாமே என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி பார்ட்டாக பிரிஞ்சுட்டு அந்த சின்ன இடத்துக்குள்ளே அவரால் என்ன பண்ண முடியாது, ஒரு பெரிய இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது சாத்தியம் இல்லாமல் போகுது. கேப் பிட்வீன் இரிகேட்டட் அண்ட் rain-fed areas had widened. Gap between irrigated and rain-fed areas had increased. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரிகேட்னா என்னது, நாம வந்து நீர்ப்பாசனம் செய்வது ஒரு ஏரியின் வாயிலாவோ அல்லது வந்து ஒரு கெனால் வெட்டியோ அதன் வாயிலாக போகுதுன்னா அது வந்து இரிகேஷன் நாமளாக செய்யக்கூடியது. அடுத்தது ரெயின்-ஃபெட் ஏரியாஸ் அப்படிங்கிறது மழை பெஞ்சாதான் அப்படின்னு இருக்குன்னா அவர்களுக்கு என்ன ஆகிடும், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பல இடங்களில் நஷ்டம் உருவாவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம மேலே இந்த பாயிண்ட் பார்த்தோம், இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா இட் டிபெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். இந்த கிரீன் ரெவல்யூஷன் வந்து வாட்டர் மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது. நாம் ஏதோ ஒரு வசதி பண்ணிட்டோம், ஒரு வேளை வந்து ஒரு வெல் இரிகேஷன் இருக்குது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் மழை பெஞ்சாதான் அப்படின்னு இருக்குன்னா கண்டிப்பாக அவர்களால் என்ன பண்ண முடியாது, ஒரு பெரிய இன்கம் வந்து அங்கே ஜென்ரேட் பண்ண முடியாமல் போகுது. நீர்ப்பாசன வசதிகள் வந்து இருப்பது நல்லது, மழையை மட்டும் நம்பின்னு இருக்காமல் அது இருக்கிறது நல்லது. அடுத்தது எக்ஸப்ட் இன் பஞ்சாப் அண்ட் டு சம் எக்ஸ்டென்ட் இன் ஹரியானா, farm mechanism had created widespread unemployment among agricultural laborers in rural areas. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸப்ட் பஞ்சாப் ஹரியானா ஃபார்ம் மெக்கானைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது என்னது, இப்போ என்ன ஒரு ஏறு உழணும் அப்படின்னா முன்னாடி ஒரு மாட்டை வச்சுன்னு உழுவதற்காகவே ஒருத்தர் இருப்பார், அவரை வந்து உழுது கொடுத்துட்டு போவார். நாம் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து மெக்கானைஸ் ஆக்குறோம் அப்படின்னா மெஷின்ஸை உள்ளே கொண்டு வர்ற பட்சத்தில் ஒரு டிராக்டர் இருக்குன்னா அந்த டிராக்டர்காரர் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே முடிச்சுட்டு உங்கள் நிலம் வேணுமா அதான் இதான்னு சொல்லிட்டு அவர் பண்ணின்னு இருப்பார் ஃபாஸ்ட்டாக. அது ட்ரெடிஷ்னலாக பண்ண ஆளுக்கு என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து உருவாக்கிடும். இன்றைக்கி நடுவதுலேருந்து ஃபைனலாக வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறது வரைக்கும் என்ன இருக்குது, மெஷின்ஸ் இருக்குது. அதன் காரணமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் பறிப்போய் இருக்குது உண்மையை சொல்லணும்னா. இன் ரூரல் ஏரியாஸ் larger chemical use and inorganic materials reduced the soil fertility and spoiled human health. நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுற காரணத்தினால் எல்லாமே அது கெமிக்கல். அது என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் ரெடியூஸ்டு சாயில் ஃபெர்டிலிட்டி, மலட்டுத்தன்மை. மண் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு வந்து நிறைய பயிர் போட்டு நாம் வந்து விளைவிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு உருவாகுது. பத்தாததுக்கு அது என்னவும் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் ஸ்பாயில்டு ஹியூமன் ஹெல்த். அதுதான் இப்போ வந்து நவ் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணின்னு இருக்காங்க, ஆர்கானிக் ஃபுட் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற மாதிரி எந்த கெமிக்கலும் போடாமல் விளைவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடைகள் இப்போ வந்து இருக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் ஃபுட்டு. செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன். The government of India had implemented second green revolution to achieve higher agricultural growth. Second green revolution to achieve higher agricultural growth. Government of India கொண்டு வருது, இதில் பாயிண்ட் எதுவும் இல்லை. The target of second green revolution was to increase 400 million tons of food grain production as against 214 million tons in 2006-7. 2006-7ல் எவ்வளோ தான் இருக்குன்னா 214 மில்லியன் டன்ஸாக இருக்குது. அதை என்ன பண்ணணும், 400 மில்லியன் டன்ஸாக வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு முயற்சி எடுத்தது. இது வந்து திஸ் ஹேஸ் டு பி அச்சீவ்டு பை 2020. அவங்களுடைய டார்கெட் எங்கே வச்சாங்கன்னா இதை அப்படியே கிட்டத்தட்ட டபுள் ஆக்கணும், ஃபுட் ப்ரொடக்ஷன் டபுள் ஆக்கணும் ஒரு 15 வருஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இன் அக்ரிகல்ச்சுரல் செக்டார் த growth rate of 5% to 6% has been maintained over has to be maintained over next 15 years. There may be changes in these statistics. என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து அடுத்த 15 வருடம், அதாவது அந்த 2020 வரைக்கும் 5% to 6% என்ன இருக்கணும், அக்ரிகல்ச்சுரல் க்ரோத் ரேட் இருக்கணும். 100 டன் இன்னைக்கு அடிச்சிருக்குன்னா இந்த வருஷம் இருக்குன்னா அடுத்த வருஷம் என்ன ஆகணும், கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் ஒரு 105 டன்னாவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இந்த செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறோம்.
2006-07 இருந்திருக்கு. இதில் இருந்து அப்படின்னு பார்க்குறோம் இந்த விஷயம். 2142 அவங்க எய்ம் பண்ணது 400 மில்லியன் டன்ஸ். ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட் விச் டபுள் தி பர் ஏக்கரேஜ் ப்ரொடக்ஷன். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடுங்கிறது மேலே பார்த்த அதே விஷயம் தான். என்ன பண்ணுறோம், ஹைப்ரிட் கலப்பின விதைகள் வந்து உருவாக்குறோம். மேலே பார்த்த அதே கிரீன் ரெவல்யூஷன் தான். கலப்பின விதைகள் வந்து இங்கே கொண்டு வரோம். அது என்ன பண்ணுதுன்னா, இட் இன்க்ரீசஸ் பர் ஏக்கரேஜ் ப்ரொடக்ஷன். பர் ஏக்கரேஜ் முன்னாடி 1 ஏக்கருக்கு 1 டன் இருக்குன்னா இப்போ வந்து 2 டன் அப்படின்னு வந்து டபுள் பண்ணுது. நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த வார்த்தை என்ன இருக்குன்னா ஹை ஈல்டிங் அப்படின்னு தான் இருக்குது. இங்கேயும் இருப்பதும் அதே தான். ஹை ஈல்டு, அதிக மகசூல் கொடுக்கக்கூடியது. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பிரைவேட் செக்டார் டு மார்க்கெட். ரெக்குவயர்மெண்ட்டில் பார்க்குறோம். கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பிரைவேட் செக்டார் டு மார்க்கெட் தி யூசேஜ் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டு. இதுக்கு என்னெல்லாம் தேவை, ப்ரைவேட் செக்டாரும் என்ன பண்ணணும், அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட் கிராப்ஸ் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ரெக்குவயர்மெண்ட் என்ன வேணுங்கிறது, ஃபஸ்ட்டு வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு, அடுத்தது ப்ரைவேட் நாமளும் என்ன பண்ணணும், இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட் கிராப்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும், ப்ரைவேட் செக்டார் கொண்டு போகணும் அப்படின்னு இருக்குது கான்ட்ரிபியூஷன். மூன்றாவது, கவர்மெண்ட் கேன் பிளே ஏ கீ ரோல் இன் எக்ஸ்பெடிட்டிங் இரிகேஷன் ஸ்கீம்ஸ் அண்ட் மேனேஜிங் வாட்டர் ரிசோர்சஸ். கவர்மெண்ட் கேன் பிளே ஏ கீ ரோல், அந்த இரிகேஷன் நீர்ப்பாசன வசதிகள் ஏற்படுத்தி கொடுப்பதில் கவர்மெண்ட் வந்து ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணணும். அடுத்தது, லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் டு டிரான்ஸ்ஃபர் சர்ப்ளஸ் வாட்டர் டு டிஃபிஷியன்ட் ஏரியாஸ். ஒருவேளை ஒரு இடத்துல வந்து அதிகமாக தண்ணீர் இருக்குது, இப்போ அசாம் வந்து ஃப்ளட்டில் இருக்குது அப்படின்னு தெரியுது. அந்த அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணீரை என்ன பண்ணணும், வாட்டர் டெஃபிஷியன்ட் ஏரியாஸ்க்கு வந்து மாற்றி விடணும். அதற்கு வந்து லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் வந்து தேவை அப்படின்னு வந்து இங்கே பேசுகிறோம். லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, விஸ்வேஸ்வரையா அவர் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இருக்கும்போதே என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் வந்து பண்ணி கொடுக்கணும், பண்ணி கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பார். அவருடைய புக்கு 1934 பிளான்டு எக்கனாமி ஃபார் இந்தியான்னு எழுதியிருப்பார். அந்த பிளான்டு எக்கனாமி ஃபார் இந்தியா என்கிற அந்த புக்கில் தான் என்ன பண்ணுறாருன்னா, முதல் முறையாக லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் பற்றி பேசினால் வந்து அந்த இன்ஜினியர் விஸ்வேஸ்வரையா தான் பேசுகிறாரு. அது ஒருவேளை பிரிட்டிஷே பண்ணியிருந்தால் உண்மையிலேயே ஈஸியாக இருந்திருக்கும். அங்கே வந்து அவர்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய ஆட்கள் இல்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியலில் என்ன ஆகாது, இப்போதைக்கு லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் வர்றது கஷ்டம். என்னப்பா டவுட்டு?